இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நேற்றைய தினம் கிருஷ்ணருடைய பால லீலைகளை எல்லாம் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். இனி அடுத்த பகுதி ஸ்ரீமத் பாகவத்திலே இந்த பாலலீலை, கிருஷ்ணனுடைய பாலலீலை என்பது சிறப்பான பகுதி. இதை எல்லோரும் விரும்பி படிப்பார்கள். பாலலீலை முதல் பகுதி பார்த்தோம். இரண்டாவது நிறைய கோகுலத்தில் உள்ள பெண்மணி எல்லாம் ஒரு புகார் பட்டியலே கிருஷ்ணரை பற்றி அவர் அன்னையிடம் வாசித்திருப்பார்கள். என்ன செய்வது, தன்னுடைய பையனாயிற்றே ஆகியனாலே அந்த புகார் கொடுத்த பெண்மணியெல்லாம் ஒருவாறு சமாதானப்படுத்தி அவருடைய அன்னை அனுப்பி வைத்தார்கள். மறுநாள் இதே மாதிரி ஒரு நாள் கிருஷ்ணனுடன் விளையாடி கொண்டிருந்த எல்லா சிறுவர்களுமாக சேர்ந்து யசோதையிடம் ஒரு புகார் கூறினார்கள். இதை அவருடைய அண்ணன் பலராமனும் ஆமோதித்தான். கிருஷ்ணன் மண்ணை தின்றான் என்பதுதான் புகார். மண்ணை தின்றால் வயிறு எண்ணத்துக்காகவும் கொஞ்சம் அதட்டி வைத்தால்தான் இனி இந்த தவறை செய்ய மாட்டான் என்று யசோதை கிருஷ்ணனை பிடித்து கொண்டாள். மிரண்டு போய் பார்க்கும் கிருஷ்ணனை கண்டு பழையபடி அனுதாபம் கொள்ளாமல் ஒரு ஏன் மண்ணை தின்றாய் என்று அதட்டினாள் அவரது தாய். ஆனால் தான் சாப்பிடவே இல்லை என்று மறுத்தார் கிருஷ்ணர். பொய்யாக சொல்கிறாய், எல்லா சிறுவர்களும் சொல்கிறார்கள், உன் அண்ணன் பலராமனும் சொல்கிறான் என்றாள் யசோதை. அம்மா, நான் சாப்பிடவே இல்லை அம்மா, வேண்டுமானால் என் வாயை பார் என்று சொன்னார் கிருஷ்ணன் அப்பாவியாக. எங்கே காட்டு பார்ப்போம் என்றாள் யசோதை. அந்த அப்பாவி செய்யப்போகும் லீலையை பற்றி பாவம், அவளுக்கு என்ன தெரியும்? தம் குழந்தையை நல்லபடி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அன்னைக்கு உரிய பொறுப்பில் அதட்டினார். தான் யார் என்பதை அவளுக்கு காட்டவும் வாயை திறந்தார் கிருஷ்ணர். உள்ளே உலகம் தெரிந்தது. ஆகாயமும் திக்குகளும் தெரிந்தன. கடலும் மலையும் தீவுகளும் தெரிந்தன. வாயு, அக்னி, சந்திரன், நட்சத்திரங்களும் உடைய ஜோதி சக்கரம் தெரிந்தது. அது மட்டுமா, தான் இருக்கும் கோகுலத்தையும் பார்த்தால் அவளது அன்னை. என்ன ஒரு அடுத்துக்கிடமே பகவான் மாயை அவள் மீது ஏவினார். யசோதை அனைத்தையும் மறந்து குழந்தையிடம் பாசம் மிகுந்த தாயானார். கிருஷ்ணனை எடுத்து மடியில் இருத்து கொண்டார். வைஷ்ணவர்கள் பகவான் என்று போற்றுகின்ற ஸ்ரீ ஹரியை தன் குழந்தை என்று வாஞ்சியோடு கொஞ்சி மகிழ்ந்தாள் யசோதை. இந்த அற்புதமான பாலலீலைகளை சுகர் கூற கேட்ட பட்சத்துக்கு இப்படியெல்லாம் பகவான் தங்களிடம் வந்து விளையாட யசோதையும் நந்தகோபுரம் என்ன தவம் செய்தார்களோ என்ற எண்ணம். அதை சுகர்வை கேட்டார். பிரம்மரிஷி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பால லீலைகளை பெற்றவர்களாக வசுதேவரும் தேவைக்கும் அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை. பெற்றோருக்கு கிடைக்காத ஒரு பெரும் பேரு நந்தனுக்கும் யசோதைக்கும் எவ்வாறு கிட்டியது என்று கேட்டார். அதற்கு சுகர் சொன்னார், நந்தகோபுர் அஷ்ட வசுக்களில் ஒருவரான துரோணர். இவர் மிகவும் சிரேஷ்டமானவர். இவருடைய மனைவி தரை என்பவள். இவர்கள் பிரம்மதேவருடைய கட்டளைப்படி நந்தனாகவும் யசோதையாகவும் பிறந்தார்கள். பகவானிடம் எழுத பக்தி ஒன்றையே வரமாக பெற்றார்கள். எனவே அவர்களுக்கு அத்தகைய பாக்கியம் கிடைத்தது என்றார். இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறோம். நாளைக்கு கட்டுண்ட கிருஷ்ணன் நாளை பார்ப்போமா?